ஒரு எலும்பு கூட இல்லாததுங்க நம்ம நாக்கு. ஆனா இந்த எலும்பில்லாத நாக்கு சுத்தி வளைச்சு அது பேசுற வார்த்தைகளால ஒரு இதயத்தை சுக்கு நூறா உடைச்சு ஒரு மனுஷனை சாச்சிட முடியும். அத சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாங்க, பேசிய வார்த்தைகள் உனக்கு அதிபதி, பேசாத வார்த்தைகளுக்கு நீ அதிபதி. நம்ம என்ன பேசுறோம், எப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில பேசுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு பேசணுங்க. கோவத்துல நிதானத்தை தவற விட்டு வார்த்தைகளை கொட்டிட்டோம்னா அது திரும்ப அள்ளவே முடியாது. அந்த வார்த்தைகள் நம்மளை சுற்றி ஏற்படுத்துற இம்பேக்டை நம்மளால மாத்தவே முடியாதுங்க. யாகாவர் ஆயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. வள்ளுவர் சும்மா சொல்லி வைக்கலைங்க. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நாவடக்கம் வேணும். அந்த நாவடக்கமும் நல் சொல்லும் இருந்தாலே நம்ம பிரச்சனைகள்ல பாதிக்கு மேல குறைஞ்சிடுங்க. பதட்டம் தான் வாழ்க்கையில இன்னும் பரிதாப நிலைமையை உருவாக்குது. அதை உணர்ந்துக்க முயற்சிக்கலாமா?